பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே மோவாபில் உள்ள அகதிகளுக்கும் மீண்டவர்களுக்கும் யூதாவில் அடைக்கலம் தேடி எருசலேம் ராஜாவுக்கும் கீழடங்க வேண்டும் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோவாபே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாமலே போவான், சங்கரிப்பு ஒழித்து போகும். மீதிருக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லிதான் ஒரு காரியம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே யுத்தமும் அழிவும் ஒரே நாளில் நிறுத்தப்பட்டு போனாலும் தங்களுடைய பெருமையினாலும் தேவனை அவரது நீதியையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாலும் ஏசாயாவின் நாட்குள்ள மோவாபியர் நியாய தீர்ப்பை சந்திக்கிறதான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவானவரே ஒரு நியாயாதிபதி. கடைசி நாட்களிலும் அவர்தாமே நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறவர். எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அவர்தாமே எழுந்தருளி நியாயாதிபதியா இந்த உலகத்திலே கடந்து வந்து சகல ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் எந்த காரியமானாலும் அது நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. மோவாபை குறித்தான ஒரு காரியம், மோவாபு மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படுகிறது. பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான், ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 17வது அதிகாரத்திலே தமஸ்குவுக்கு விரோதமாய் இங்கு தீர்க்க தரிசனம் எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவது. தமஸ்கு நகரமானது தள்ளப்பட்டு பாலான மண்மேடாகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு, சீரியாவின் தலைநகரமான தமஸ்கு முறியடிக்கப்படும். எப்ராயிமும் அங்கு அசிரியாவுக்கு விரோதமாக தமஸ்குவுடன் ஐக்கியம் கொண்டபடினாலே துன்பத்தை அனுபவிக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அக்காலத்தில் யாக்கோபின் மகிமை குறைந்து போகும், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும். மகிமை உண்டாவா. எப்ராயிம் ராஜாங்க தமஸ்கவும் விட்டு ஒளியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது மீந்திருக்கிறதான ஒரு கூட்டம் விக்கிரங்களை விட்டு தங்கள் சிருஷ்டிகரான தேவனிடத்தில் திரும்புவார்கள். துன்பம், யுத்தம் போன்ற காலங்களிலே விக்கிரங்கள் எவ்வளவு பயனற்றவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி பார்க்கும். மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன் பலனாகிய
கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணாமலும் உன் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதான ஒரு காரியம். தேவனை மறப்பது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு விவரித்து காட்டுகிறது. விசுவாசியின் வாழ்க்கையிலே வேத வசனத்தை வேத வசனங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் கடந்து வருகிறது என்பதையும் இந்த பகுதி காட்டுகிறது. 18 அதிகாரத்திலே எத்தியோப்பியாவுக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனம். மகிமை உண்டாவதாக. எத்தியோப்பிய நதிகளுக்கு அக்கறைகளில் நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாக தண்ணீரின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தான அவதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். மகிமை உண்டாவதாக. பழைய காலத்தில் இந்த எத்தியோப்பியா குஷ் என்று அழைக்கப்பட்டது. அங்கே எகிப்திற்கு தெற்கே அது அமைந்திருக்கிறது. அதன் ராஜா முழு எகிப்தையும் ஆண்டு வந்தான். அசிரியாவுக்கு எதிராக கூட்டு உடன்படிக்கைக்கு இஸ்ரவேலின் உதவியை அவன் நாடி தூதரை அனுப்பினான். தேவன் தாமே அசிரியரை ஏற்ற காலத்திலே முறியடிப்பார் என்ற வேத வசனத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனால் அசிரியா முறியடிக்கப்பட்ட பின்பு கோஷுள்ள மக்கள் எருசலேமுக்கு வெகுமதிகளை கொண்டு வருவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்க நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.